அதிமுக தவிக கூட்டணி விவகாரம் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து விரிவாக பேசுவதற்காக வந்திருக்கிறார் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். அதிமுக சார்பில் தவிகவை திரும்ப திரும்ப கூட்டணிக்கு அழைச்சிட்டே இருக்காங்க. துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கிற அளவுக்கு இறங்கி போய் அழைச்சிருக்காங்க. இந்த நெருக்கடிக்கு அதிமுகக்கு என்ன காரணம்? பழனிசாமியுடைய தலைமை அடிபட்டு போச்சுன்னு அர்த்தம். அவர் எப்பவுமே யாருக்காலையாவது உளுந்த பதவி வாங்குறது அவருக்கு வேலை. அவரை பொறுத்தவரை அவருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் பதவியோ ஏதோ ஒரு பதவியை கொடுத்தா அவர் அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவார். அவ்வளோதான். அவர் பேர் ரெட்டை இலையை காணாம அடித்தவர். அவர் அதிமுக கொடியை அட்ரஸ் எல்லாம் பண்ணவர். அவர் தொடர்ந்து 10 தேர்தலில் தோல்வி அடைஞ்சு கடைசி 3 தேர்தலில் போட்டியே இடாமல் கட்சியவே காலியாக்கினவர். அவர் சேர்றேன்னு சொன்னாக்கா யார் சேர்த்திக்குவார்? பொதுவாழ்வு பெறணும்னு பார்க்குறாரு. ஏதாவது நமக்கு ஒரு பதவி கிடைக்கணும்னு பார்க்குறாரு. கட்சியை பேர வைக்கணும்னு பார்க்குறாரு. நடக்கலை. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தலான்னாக்கா அதுக்கு பாஜகவினுடைய அனுமதி இப்போ முழுசாக கிடைக்க மாட்டேங்குது. ஒன்றா சேர்த்ததுக்கு அவருக்கும் தனக்கு என்ன கூட கிடைக்குங்கிறது தன்னை நம்பியே அவர் இருக்கிறாருங்க. தனக்கு என்ன கிடைக்கும், அது கிடைக்கல என்ன ஆகுது. அதனால தான் போய் உனக்கு துணை முதலமைச்சர் பதவி, இதை விட வேடிக்கை என்ன இருக்குது? இல்ல, பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது கூட இல்ல கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, அதிமுக தனிச்சுதான் ஆட்சி அமைக்கும்லாம் சொன்னாங்க. ஆனா இப்போ தவிகக்கு துணை முதல்வர் கொடுக்கற அளவு போயிருக்காங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? வேற ஒண்ணுமே இல்லைங்க. கடைசி 3 தேர்தல் அவர் நிக்கவே இல்லைங்க. நிக்கவே இல்லைன்னும் போது யாரு தொண்டை எப்படி இருப்பான்? ஒரு கட்சியில எப்போ அரசியல் எப்போ உயிரோடு இருக்குதுன்னா எப்போ தெரியும்? நீங்க தேர்தலில் போட்டியிடணும். அப்பதான் உங்களுக்கு என்ன இருக்கணும். 1000 சொன்னாலும் சீமானன் நம்ம அதை விஷயத்துல பாராட்டணும். ஒரு தடவை கூட அவர் டெபாசிட் வாங்கினா. ஆனால் ஒரு கட்சியை நடத்தி தேர்தலில் நின்றுக்கிட்டே இருக்கார். அப்பதான் ஒரு தொண்டை என்னைக்கோ ஒரு நாள் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கையில் ஒரு 10 பேராவது கூட இருப்பான். நீங்க கடைசி 3 தேர்தலில் நிக்காமே விட்டீங்க. இதுக்கு ஈரோட்டில் உங்களுடைய கொங்கு வேளாளர் அதிகமாக இருக்கிற பகுதி அங்கே போட்டியிடவே இல்லை. அப்படி இருக்கும்போது கட்சியை காலி பண்ணிட்டாரு. சரி, இவர் கூட இருந்தால் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அவர் கூட யார் இருக்கிறார்? நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும். அமலாக்கத்துறைக்கு பயந்த கூட்டம் தான் அவர் கூட உட்கார்ந்து. நீங்க அவருக்கு ஆளுமை இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகும் 65 சீட்டு வின் பண்ணாரு. அண்ட் பிஜேபி அவ்வளவு பவர்ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா பவர்ஃபுல்லா இருக்க பிஜேபியவே இறங்கி வர வச்சு இப்போ மறுபடியும் கூட்டணிக்கு சம்மதிக்க வச்சிருக்காரு. முதல்வர் வேட்பாளராகவும் அமித்ஷா வாயாலேயே சொல்ல வச்சிருக்காரு. அவரை அவ்வளவு வீக்கா நம்ம கன்சிடர் பண்ண முடியுமா? அண்ட் அவர் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றதுக்கும் பெரிய அளவுல மக்கள் ஆதரவு இருக்கு. நிறைய கூட்டம்லாம் கூடுது. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு தாவேக்காவுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறாரு? இப்ப நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தாக்கா ஜெயிச்சிட்ட மாதிரில இருக்குது. இல்ல அப்படி இவ்வளவு நீங்க பில்டப் கொடுத்ததை பார்த்தா பாஜக நடுங்கி விட்டது. போற இடமெல்லாம் கூட்டம் குமுறிக்கிட்டு நிக்குது. இவ்வளவு செல்வா பாஜகவே பழனிசாமி தான் சொல்லிட்டாருன்னு எல்லாம் சொன்னதுக்கு பிறகு என்னத்துக்கு பயப்படுறீங்க? அப்புறம் என்னத்துக்கு துணை முதல்வர் பதவி தாவேக்காக கொடுக்குறேன்றீங்க? அந்த கொடியை என்னத்துக்கு கூட்டத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க, தாவேக்கா எங்ககிட்ட வந்துருச்சு, ஒரு பெரிய கட்சியை கூட சேர்ந்து எதுக்காக இதெல்லாம் சொல்றீங்க? முன்னுக்கு பின் முரணா இல்லை நீங்க பேசுறது. இல்ல, இந்த பக்கம் டிஎம்கே ஒரு பவர்ஃபுல் அலைன்ஸோட இருக்கு. சோ அதுக்கு ஈக்குவலா ஒரு அலைன்ஸா நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது நான் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். நமக்கு தான் தூங்கிட்டோம் போட்டிருக்கு, ஆட்சி ஏற்றது தெரியாம போச்சுன்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு சொல்லிட்டீங்க. மீடியா நல்லா தான் ப்ரொமோட் பண்றீங்க. அப்படி இருக்கவர் ஏன் பயப்படுறாரு? உங்க பேச்சை கட்டிட்டு ஒரு பாட்டுக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்லி நிக்க வேண்டியது. என்னத்துக்கு விஜய் கூட்டணி சேர்த்தணும்? விஜய் கூடுதலான என்னத்துக்கு தேவையில்லையா? அதான் நீங்க தான் சொல்றீங்களா, போற இடத்துல கூட்டம் அப்படியே நிக்குது. அமித்ஷாவே சொல்லிட்டாரு, பழனிசாமி தான் சொல்லிட்டாரு, எல்லா சக்தியும் அவருக்கு இருக்குது. அப்படி எம்எல்ஏக்கள்லாம் இருக்குது, 65 சீட்டு வாங்கியிருக்காரு. அவ்வளோ சொல்லியிருக்கீங்களே. அப்படி இருக்கும்போது தேவையில்லை ஒன்று, கூட்டணி ஒன்று தேவையில்லை. தனியா நின்று வாங்கியிருக்காரு. போற இடத்துல உள்ள மக்கள் செல்வாக்க நீங்க எப்படி பாக்குறீங்க? அது காசு கொடுத்து கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க பேசுறதெல்லாம் எந்த ஊர்லயுமே சொல்லாதீங்க. நான் பொது மருத்துவமனையில் டாக்டராக இருக்கும்போது என்னுடைய துறைக்கு நான் போகிறேன், கார் எடுத்து போனாக்க உள்ளே போக முடியாத அளவுக்கு கூட்டம் பெரிய. இந்த பக்கம் ஒரு 1000 பேர், இந்த பக்கம் ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க. அப்படியே வரிசையாக நிற்கிறாங்க இதய நோய் சிகிச்சை பகுதியில். என்னடா யாரோ பெரிய தலைவர் வர்றாங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு யார் வர்றான்னு தூக்கு தண்டனை கைதியான ஆட்டோ சங்கர் இதய பரிசோதனைக்காக கூட்டு வர்றாங்க. அதை பார்க்கறதுக்கு 2000 பேர் இருந்தாங்க. ஆட்டோ சங்கர் எலெக்ஷன் நிக்க வச்சிருக்கலாம். மக்கள் கூடுறதெல்லாம் ஓட்டா மாறாது. எதுக்காக கூடுறாங்கிறதுக்கு காரணம் வேணுங்க.
பார்க்க வர்ற கூட்டம் ஓட்டு போடுற கூட்டமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. திமுக வந்து எதிர்கட்சியா இருந்த கட்சி ஆரம்பிச்ச போது அண்ணா பேசுறதுக்கு வந்து லட்சக்கணக்கில் கூடுவாங்க. காமராஜர் தான் சொன்னார், கூட்டம் அவங்களுக்கு ஓட்டு எங்களுக்குன்னார். ஜெயிச்சது பூரா 57 நிக்கிறாங்க, 15 இடம் தான். 62 நிக்கிறாங்க, காங்கிரஸ் தான் ஜெயிக்குது. அன்அப்போஸ்டா வருது ஒரு சீட்ல. அந்த அளவுக்கு காங்கிரஸ் செல்வாக்கோட இருக்குது. இதெல்லாம் ஆனா அதை பார்த்தா ஏமாந்தாங்க. 57 15 இருந்த திமுக 62 தான் 52 மாறிச்சு. காமராஜர் அதை கவனிக்கல. 15 இடத்துல ஜெயிச்சவங்களை வந்து தோக்கடிச்சார், 14 இடத்துல தோக்கடிச்சார். தோக்கடிச்சிட்டோன்னு இப்போ வந்து பார்த்தாக்கா 52 இடத்துல திமுக ஜெயிச்சிருக்கு. அப்போ அவருக்கு புரியலை. 67 தோத்தப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது அசல் வேற. பத்திரிகை கணிப்புகள் தாங்க அது. அப்போதைய பத்திரிகை கணிப்புகள் தான். 71 என்ன கொடுத்தாங்க தெரியுமில்ல? ராஜாஜி காமராஜரும் ஒன்னா சேர்ந்து கூட்டம் போட்டாங்க. ஷோங்கிற ஒரு நடிகர் பீச்சரை கூட்டம் போடுறார். இவங்க ராஜாஜி காமராஜர் கூட்டணிக்கு ஆதரவா ஒரு கூட்டம் போடுறாரு. 3 லட்சம் பேர். கலங்கரை விளக்கம் அப்ப அந்த இடத்துல இல்லை. அந்த இடத்துல மேடை போட்டிருக்காங்க. அண்ணா சமாதி வரலும் நிக்குது கூட்டம். அழியுது. அழிந்தது திமுக. 67 வந்த திமுக 71 அழிந்தது அப்படின்னு போட்டாங்க. கருத்து கணிப்பெல்லாம் போட்டாங்க. பரிதாபத்துக்குரிய விஷயம் என்னன்னா, அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரியா இருந்த ராயப்பா அதை நம்பினார் அந்த கருத்து கணிப்பு. அவருக்கு போலீஸ் ரிப்போர்ட் அப்படிதான் கொடுத்தாங்க. காமராஜர் தான் சீஃப் மினிஸ்டர் கொடுத்தாங்க. வாக்கு எண்ணிக்கை நடக்குது. தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை நடக்குது. 8 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 9:30 போய் காமராஜர் வீட்டில், ராயப்பா நீங்கள் தாங்க ஜெயிக்க போகிறீங்க, பதவி பிரமாணம் என்னைக்கு வைக்கணும்னு சொன்னீங்கன்னா டேட் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணுறதுக்கு இதாக இருக்கும், எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்கிறீங்களோ அப்படின்னு நல்லா கேட்டுக்கிட்டு வர்றாரு. கேட்டுக்கிட்டு கிளம்புறாரு. 10 மணி 10:30 மணிக்கு கதை மாறுது. 12 மணிக்கு 57 வந்து 15 திமுகவாக இருந்தது, 140 திமுகவாக மாறுது. 140 காங்கிரஸாக இருந்தது, 15 காங்கிரஸ் ஆகும். எதிர்கட்சியாக வரது கூட வழியில் போச்சு. அந்த அளவுக்கு தோல்வி. அதனால இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு கணக்கு போடுறது, நீங்களும் நான் ஒன்றா சேர்ந்துட்டு வாங்கிறதுனால உங்களுக்கு 50%, எனக்கு 40%, 90%, இதெல்லாம் தேர்தல் களத்தில் எடுக்கவே எடுக்காது. 50-40 வந்து 10 கூட போகும். இந்த 40 போடல, அந்த 50 போடல. பொருந்தா கூட்டணி வந்து யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னாக்கா 77 கலைஞரும் இந்திரா காந்தியை சேர்ந்தது. என்ன கணக்கு போட்டீங்க? இந்திரா காங்கிரஸுக்கு 40% ஓட்டு, திமுகவுக்கு 50% ஓட்டு, 90% எம்ஜிஆர் காலின்னாங்க. பொருந்தா கூட்டணி இவங்க தான் காலி. ஓகே, நீங்க இப்போ வந்து பொருந்தா கூட்டணி வந்து ஃபீல்ட்ல ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றீங்க. இப்போ கரூர் விவகாரத்துக்கு முன்னாடி வந்து அதிமுக தேவைக்க கூட்டணின்னு ஒரு பிரபல நாளிதழ்ல செய்தி வெளியாச்சு. உடனே தேவைக்க தரப்புல இருந்து மறுப்பு வந்துச்சு. ஆனா இப்போ வந்து அதிமுக தேவைக்க கூட்டணி தினசரி செய்தி வருது, அதிமுக தலைவர்கள் பேசுறாங்க. ஆனா தேவைக்க தரப்புல இருந்து எந்த மறுப்பு செய்தியுமே வரல. ஏத்துக்கிட்டதான் வரல. அப்ப தேவைக்க வந்து அதிமுக நோக்கி ஏத்துக்கிட்டதான் வரலையே. ஆமான்னு சொல்லவே இல்லையே. இவர் தானே திருப்பி பேசிக்கிட்டு இருக்காரு. அதைத்தான் தினகரன் கிண்டல் பண்ணாரு. உன் கட்சிக்காரங்கிட்டே கொடியை கொடுத்து தாவேக்கா கொடியை பிடிக்க வச்சுட்டு உனக்கு கேவலமா இல்லைன்னு. கட்சி இல்லைங்க அவர்கிட்ட, தொண்டை இல்லைங்க. கூட்டத்தை கூட பெரிய பெரிய ஆளுங்களாம் பின்னாடி பண முதலைகள் எல்லாம் கூட்டத்தை கூட்டி இது பண்ணுறாங்க. கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுறது அர்த்தம் இல்லை. அதே கூட்டம் தான் விஜய்க்கு வந்தது. இன்னும் சொல்ல போனால் பழனிசாமிக்கு வந்ததை விட குறைச்சல் கூட்டம் தான். பழனிசாமி ரோட் ஷோவில் வந்தது அவரை விட அதிகமான கூட்டம். இவர் என்ன அதுக்கு தாவேக்கா கிட்ட போய் கெஞ்சுறாரு? நீங்கள் தான் ஏற்கனவே சொன்னீங்களா அவருக்கு எவ்வளோ கூட்டம் வருது எல்லாம். ஆக நீங்களே எதிர்த்து நீங்களே பேசுறீங்க. எனக்கு பேசுறதுக்கு வேலையே இல்லை. உங்கள் கருத்தை நீங்களே மறுத்து பேசுறீங்க. இப்போ வந்து தேவைக்க வந்து முதல்ல பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அதிமுக கூடயும் கூட்டணி இல்லைன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி வச்சா அது வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுமா? அது அதைத்தான் நான் சொல்றேன். கலைஞர் இந்திரா காந்தி சேர்ந்த போது மக்கள் பொருந்தா கூட்டணின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒருவேளை ஆச்சுனாலும் ஆகலாம். இல்லை எம்ஜிஆர் இந்திரா காந்தி ஒன்னா சேர்ந்த போது ஏத்துக்கிட்டாங்கல்ல, அது மாதிரி ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே, இப்போ தேவைக்க அதிமுக கூட்டணி வச்சா திமுக டஃப் காம்படிஷன் கண்டிப்பா இருக்கும். டஃப் காம்படிஷன். அதாவது நீங்க சொல்ற கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இன்னும் அவர் வெளியே வரலையே. ஒரு சம்பவம் நடந்து போச்சு,
அந்த தலைவர் எங்க இருக்காரு? முதல்ல தாவேகா தலைவர் எங்க இருக்காருன்னு முதல்ல சொல்லுங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேசலாம். எலெக்ஷனுக்காவது வருவாரா? இல்ல அதுவும் வந்து ஆன்லைன்லயே பேசிட்டு எல்லாத்துக்கும் இதுல பேங்க் அக்கவுண்ட்ல போட்டேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி தான். 41 குடும்பம் அன்னாடங்காட்சி குடும்பம். அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இருந்ததா? பேங்க் அக்கவுண்ட் இருந்ததா? அந்த அக்கவுண்ட்ல போட்டேன்னு சொல்லி கதை விடுறாரு. நீங்களும் அதை வந்து பேங்க் பேலன்ஸ்ல போட்டாங்கன்னு நீங்களும் இதை கொடுக்குறீங்க, விளம்பரப்படுத்துறீங்க. இல்ல நெறைய மக்கள் பேட்டியாவே குடுத்தாங்க. அக்கவுண்ட்ல பணம் வந்ததா? இல்லைன்னு சொன்னாக்கா அந்த வராம போச்சுன்னு நான் அந்த ரூபாய் தரத்தை அவங்க கொடுக்குறாங்க. என் பையன் சேர்த்ததுக்கு மகிழ்ச்சியா இருக்குதுன்னு ஒரு தாய் சொல்லுதுமா. எதனால சொல்றாங்க? செத்தா 25 லட்சமும் அது கிடைக்கணுமே, அதையே விட்டுருவானுங்கிறதுக்கு சொல்றாங்கிறதா மக்கள் மத்தியில பேச்சு அடிப்படை. இப்போ தவேகாக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு ஏடிஎம்கே அலைன்ஸ் கூட போறது, இல்ல தனிச்சு நிக்கிறது. எந்த வாய்ப்ப அவங்க எடுப்பாங்க? எது அவங்களுக்கு எதிர்காலத்த குடுக்கும்? அவங்களுக்கு அமித்ஷா என்ன சொல்றதோ அதான் கேட்கணும். அவங்க ஒன்றும் கட்சியை ஆரம்பிச்சு ஒன்றும் நடத்துற மாதிரி தெரியல. இன்னைக்கு வரலும் கிளைக்கழகங்களுடைய ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? சென்னையில் எத்தனை இடத்துல கிளைக்கழக ஆஃபீஸ் இருக்குது? அந்த கரூர்ல நடந்தது. கரூர்ல தாவேகா ஆஃபீஸ் எங்க இருக்குது? யாரோ ஒரு மதியழகங்கிற ஒருத்தர் பிடிச்சி உள்ள தள்ளிவிட்டீங்க. அவருடைய மனைவி வந்து சொல்றாங்க பேட்டியில, அவர் இந்த கூட்டத்தை இது பண்ணவும் இல்லை, கூட்டத்தை வேடிக்கை போடுவோம், அவரை போட்டு உள்ள தள்ளிவிட்டாங்கன்னு ஓன் அழுகுது தப்பா. அதுதான் நிலைமை. இன்னும் கட்சி நிர்வாகிகள் யாருன்னு யாருக்குமே தெரியாதுங்க. பேர் அந்த 4 பேர் தானே சொல்லிட்டு யார் ஆர்கனைஸ் பண்ணா, யார் கூட்டம் நடத்துறா ஒண்ணுமே தெரியல. தவேகா வந்து கட்சியாவே உருவாகல. இன்னும் உருவாகலையே. அது ஈவன் ரசிகர் மன்றமா தான். அது அப்படியே தான் இருக்குது. இன்னும் அவர் அந்த டைலாக் தானே பேசிட்டு இருக்காரு. என்ன வேண்டுமானாலும் செய்ய, குடும்பத்தை விட்டு விடுங்கள். அதை தான் அந்த சீமான் அழகா சொன்னார். சினிமா கிளைமேக்ஸில் அந்த ஹீரோ சொல்கிற டைலாக் பேசுகிறார். இன்னும் ஒரு வெளியே வரணும். வரட்டும் பார்ப்போம். இது பண்ண முதல்ல ஒரு ஏதாவது ஒரு தேர்தல், அட்லீஸ்ட் அவங்க கட்சி நிர்வாகிகள் தேர்தலாக நடத்தி பார்க்கட்டுமே. என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். அதையே அவர் நடத்தலையே. அப்படி நிர்வாகிகள் தேர்தல் நடத்தியிருந்தால் அவர் கட்சியில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது கூட அவர் நடத்தலையே. இன்னைக்கு வந்து அதுதான நிலைமை. அரசியல் பார்வையாளர் நான் சொல்றேன். இப்போ திமுகவோட மக்கள் நலத்திட்டங்கள் மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு பெற்றதா ஒரு பக்கம் தரப்பு கருத்து இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து சட்டம் ஒழுங்கு மற்ற பிரச்சனைகள்னால ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியா இருக்கதா சொல்றாங்க. திமுகவோட அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்? அது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கத்தாங்க செய்யும், இருக்காம இருக்காது. வேற யாருக்கு ஓட்டு போட சொல்றீங்க? கேள்வி அதுதானே. யாருக்கு சரி இப்போ ஸ்டாலின் வேணா, யாருக்கு ஓட்டு போடணும் நீங்களே சொல்லுங்க. எடப்பாடி வந்து ஒரு பவர்ஃபுல் லீடர். எடப்பாடி கிட்ட கொடுத்தாச்சுங்க, கொடுத்து பார்த்துருக்கேன். அவரு கிழிச்சதெல்லாம் பார்த்தோம். நீட் தேர்வு அவர் தான் கொடுத்தாரு, ஜிஎஸ்டி அவர் தான் கொடுத்தாரு, எல்லாம் சகல இதையும் போடுறா தோப்புக்கிறனா எண்ணிக்கடி தாயன்னு சொல்லி அவங்க சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சது அந்த புண்ணியாத்மா தான். 10 தடவை அவரை தோக்கடிச்சிருக்காங்க. ஈரோடுல வந்து அவருடைய ஜாதிக்காரர்கள் தான் மிக அதிகமா இருக்கிற தொகுதி. அங்கேயே அவர் எலெக்ஷன்ல நிக்காம புறக்கணிக்கிறவர் ஓடி போயிட்டார். தேர்தலை சந்திக்க பயப்படுறாரு. இடைத்தேர்தல் பொதுவா ஆளுங்கட்சிக்கு எதோ இருக்கட்டும், நின்று காட்டணுங்க. நின்று காட்டணுங்க. விக்கிரவாண்டியில நடந்ததுங்க தேர்தல் நடக்குது. இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராய சாவுகள் நடக்குது. அரசாங்கத்து மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங்குங்கிற ஒரு பட்டியலின தலைவர் கொல்லப்படுகிறார். இவ்வளவு நெகட்டிவ் இருந்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே நிற்குது. வன்னியர்கள் இருந்த பூமி விக்கிரவாண்டி. அங்கே திமுக ஜெயிக்குது. ஜாதியும் கை கொடுக்கல. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை அந்த பட்டியலின மக்களும் கை கொடுக்கல. இவருடைய கள்ளக்குறிச்சி விசசார இதில் வந்து அரசாங்கம் தோல்வி அடைஞ்சது, அதுவும் கை கொடுக்கல. திமுக தான் ஜெயிச்சது. என்ன பண்ண முடிஞ்சது? அதை விட ஒரு அருமையான சந்தர்ப்பம் எப்பவுமே கிடைக்காது. இப்போ அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எடப்பாடி பழனிசாமி சரியா பயன்படுத்தி கையாள தெரியல. தனக்கு ஏதாவது கிடைச்சா போதுங்கிறது தான் இன்னைக்கு வரை அவர் போயிட்டு இருக்காரு. அவருக்கு வேண்டியது வந்து ஒரு அரசாங்க பங்களா வாடகை கொடுக்கணும். அரசாங்க பங்களா, ஒரு காரு, டெலிஃபோனு, செக்யூரிட்டி ஆஃபீஸர், ஒரு பிஏ, இது கொடுக்கறதுக்கு எந்த பதவி இது கொடுத்துட்டா அவர் எந்த கட்சி கூட வேணாலும் கூட்டணி சேர்ந்தவர். அவ்வளவுதான். அதிமுக தொண்டர்களோட மனநிலை பொதுவா எப்படி இருக்குன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்க ஆட்சியை பார்த்து ஒரு அதிகாரத்துல இருந்துருவாங்க. இப்போ வரக்கூடிய இதுல வந்து ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியுது தொண்டர்கள் மனநிலை. ஆமா, அதானே. அது என்னைக்கு வந்து ஒரு கட்சியை கூப்பிட்டு உனக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்குறேன், அப்ப நான் இழிச்சோ வேணா, உன் கூடவே சுத்திக்கிட்டு இருந்தேன், நான் இழிச்சோ வேணா, அப்போ எனக்கு என்ன மரியாதை? அவன் கூட்டணியிலே வரமாட்டேங்கிற ஓடி கூப்பிடுற
உங்க கட்சி தொண்டை தூக்கிட்டு வந்த கொடியை விட்டுட்டு அந்த கட்சி கொடி பறக்குது பார்த்தியானா அதை பிரமாதப்படுத்துறேன். அப்போ உனக்காக கட்சி கொடியை தூக்கிட்டு வந்தவங்கள பைத்தியக்காரனா? நெகட்டிவ். அவர் பாலிடிக்ஸ் பண்ண தெரியல. ஆனா ஏதோ போட்டு ஓரளவு போக்குல வந்திருக்காரு. நிர்வாகிகள் எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அதுக்கான கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது அவர் வச்சிருக்கல, அமித்ஷா வச்சிருக்காரு. அமலாக்கத்துறைக்கு பயந்தவன் தான் அவரோட இருக்கான். வேற யார் இருக்கா? இப்ப செங்கோட்டையன் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது வேலுமணி இன்னும் முன்னாள் அமைச்சர்களும் கூட சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்ட்டு செய்திகள்லாம் வந்துச்சு. ஆனா மத்த யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. செங்கோட்டையனும் ஒரு மாதிரி அமைதியாயிட்டாரு. செங்கோட்டையன் எங்க போனாரு? அவர் டெல்லிக்கு தான் போனாரு. யாருகிட்ட போனாரு? அது அமித்ஷாவை பார்த்தாரு. ஒரு தலைவர்கிட்ட 2 பிரிவா இருந்தாங்க, அவ்வளவுதான். அண்ணாங்கிற தலைவர்கிட்ட கலைஞர், எம்ஜிஆர் இருந்த மாதிரி 2 பேத்துக்கு அண்ணா தானே தலைவர். அதே மாதிரி இவங்க 2 பேத்துக்கும் எம்ஜிஆ தான் தலைவர். அப்புறம் யாருக்கிட்ட இருந்தாங்க? அதுக்கு அங்கே போகிறதுக்கு முதல்ல இருந்தே இருக்கிற பழனிசாமி கூட எல்லாம் இருந்துட்டாங்க. அதனால தான் செங்கோட்டையன் காலி. புரட்சியாக எந்திரிச்சு வெளியே வந்து அதிமுக உயிர்ப்பிப்பேன், அமித்ஷா பிடியிலிருந்து காப்பாற்றுவேன்னு சொல்லி வந்திருந்தாங்க. 10 பேர் சேர்ந்துருப்பான். நிஜமான தொண்டை. தங்கமணி ரங்கமணிலாம் வர மாட்டாங்க. அவங்க காசுக்காரருங்க. அவங்க காசை காப்பாற்றிக்கிட்டு தான் பார்ப்பாங்க. அப்படி தாங்க திமுகவை உடைச்சிக்கிட்டு ஏவிகே சம்பத் வெளியில் வந்தார். எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, அண்ணாவோட தீவிரமாக திராவிட நாடு கோரிக்கையெல்லாம் வைப்பாருன்னு எதிர்பார்த்தாக்கா தமிழ் தேசிய கட்சின்னு பேர் வச்சார். சம்பத்துக்கு அதோட முடிஞ்சு. அதுக்கு அண்ணா கிட்டே இருந்துக்கலாம்னு இருக்கு. கொள்கை முக்கியம். கொள்கை முக்கியம். அன்னைக்கு இருந்த உணர்வு வந்து இந்திய எதிர்ப்பு, டெல்லி எதிர்த்துக்க முடியாதுங்கிறது அன்னைக்கு இருந்த திராவிட இயக்கம். அன்னைக்கு போய் தேசியம்னு பேசினாவே தேசியம் நீங்க பேர் வச்சாவே உங்க கதை முடிஞ்சு போகுது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம்னு பேர் வச்சாலுமே அது ஒர்க் அவுட் ஆகல. அவ்வளோதான். ஓகே, அது எப்படிங்க முடியும்? தயிருடைய தூக்கி அது வடையை தூக்கி ஜீராவில் போடுவீங்களா? இப்போ ஆக்சுவலி இப்போ பெரிய பிரியாணிக்கு சாம்பார் ஊற்றுவீங்களா? இப்போ பெரிய கட்சிகளோட நிலைப்பாடுகள் என்னங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், பிரேமலதா விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ் இவங்களோட நிலைப்பாடுகள் என்னவா மாறும்? இல்லை அது வந்து என்ன மாதிரி இம்பாக்ட்ஸை கொடுக்கும் எலெக்ஷன்ல? சும்மா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு ஏதாவது உள்ள வர முடியுமான்னு பார்க்குறாங்க. டிடிவி தினகரனுக்கு அதே தான். நீங்கள் கட்சி ஆரம்பித்து நடத்துனீங்க, எலெக்ஷனில் நின்று என்ன பண்ணா? பழனிசாமி தோக்கடிக்கிறதுக்கு நீ பயன்படுத்தியே தவிர உனக்கு ஒரு தடவை தானே உன்னை எம்எல்ஏ வாக்குனாங்க. அதுக்கப்புறம் நீ காணாமல் தானே போயிட்ட. பன்னீர்செல்வம் நின்று பார்த்தாரு, ஒன்று சேர்ந்து முடியாது. எனக்கு தெரிஞ்சு அமித்ஷா வந்து பார்த்து நடுக்கிற ஒரே ஆள் வந்து சசிகலாவை தான். அதனால தான் சசிகலா வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேசணும் உடனே சிபிஐ விட்டு வழக்கு போட்டார். அந்த அம்மா வரக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த அம்மா வந்துச்சுன்னா கட்சி ஸ்ட்ரெங்தன் ஆகிடும். ஸ்ட்ரெங்தன் ஆச்சுன்னாக்கா இந்த பழனிசாமி மாதிரி ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லாத தலைவர்கள்லாம் அடிபட்டு போவாங்க. ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாக வந்துருச்சுன்னா அப்போ அமித்ஷா கையை விட்டு கட்சி போயிடுங்கிறதுனால தான் சசிகலா வர விடாமல் தடுத்தார். அவர் 2 பேர்த்த கண்டு பயப்படுறாரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஒன்று வந்து சசிகலா, இன்னொன்று வந்து செந்தில் பாலாஜி. 2 பேர்த்த கண்டு. செந்தில் பாலாஜியை பார்த்து ஏன் பயப்படணும்? அது இன்னைக்கு தாவேக்கா காலி ஆகி போச்சு. இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாங்க அந்த இடத்துல எண்ணத்துக்கு உடனே இல்லை. தேவைக்கா காலியானதுங்கிறது கரூர் விபத்து, அதை எப்படி கையாள அதைத்தான் சொல்ல வர. அதைத்தான் இவர் என்னத்துக்கு கரூர் அன்னைக்கு மீட்டிங் போட்டாரு. அது செந்தில் பாலாஜி கிட்ட மாஸ்க் அன்னைக்கு அவர் போட வேண்டிய கூட்டம் வந்து சேலத்திலேயோ கோயம்புத்தூர்லயோ எங்கேயோ போட்டிருந்தாரு. அதை விட்டுட்டு ஏன் வந்தாரு? திமுகவினுடைய முப்பெரும் விழாவை வந்து விட நான் ஒரு பெரிய கூட்டம் காட்டுவேன்னு சொல்லி அமித்ஷா அதை விட பெரிய கூட்டம் காட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. விளைவு என்னாச்சு? செந்தில் பாலாஜியோட அதிர்ஷ்டத்துக்கு முன்னாடி நிக்கலையே. இல்ல, இந்த விஷயத்தை எப்படி அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியும்? இது ஒரு பெரும் துயரம். அது பெரும் துயரம் தான். அது ஏற்கனவே அவங்க செந்தில் பாலாஜி இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க. எடுபடலையே உடனே காட்டிவிட்டார்ல. இவர் அங்கேயே உடனே கரூரை விட்டு போகாம திருச்சியில எங்கேயா தங்கிக்கிட்டு இருந்து இதெல்லாம் செட்டில் ஆகிறவரை நான் ஊருக்கு 7 மணி நேரம் ஆகுது நாமக்கல்ல இருந்து கரூர் வர்றதுக்கு. 30 மைல் 40 நிமிஷத்துல சென்னைக்கு போயிட்டார். இன்னைக்கு வரல, இல்லை 25 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரல காணும். அவங்களுக்கு கட்சி நடத்த ஒரு அனுபவம் இல்லை. அதுதான் அந்த அனுபவம் தான் இப்ப மாட்டிக்கிட்டார். இப்போ ஸ்டாலினுக்கு வந்து ஒரு எதிர்கட்சிகளே இல்லாத எம்டி கிரவுண்ட் மாதிரி களம் இருக்குதா? அதைத்தான் நான் இப்ப கேட்டது, உங்ககிட்ட கேட்டது. ஸ்டாலின் எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, நான் வேற யாருக்கு ஓட்டு போடுறது சொல்லுங்க. உங்க மனசாட்சிக்கு இது பற்றி சொல்லுங்க. அவ்வளவுதான் கேள்வி. இல்ல, அதுக்கு மக்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தர் சிலர் எடப்பாடியை சொல்லலாம், சிலர் டிடிவி தினகரனை சொல்லலாம், பலர் சீமான் சொல்றாங்க. பட் அதுக்கான வெற்றிக்கான வாய்ப்பு என்னங்கிறது எனக்கு காந்தராஜ் பேர் கூட தான் சொல்றேன். இப்ப நின்றுட்டோம் எலெக்ஷன்ல இத்தனை பேர் வந்து நிக்கிறீங்களா யூடியூப்,
ஆளுக்கு ஒரு 10,000 பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, எனக்கு 1,00,000 பேர் இருக்க மாட்டாங்க. இதை வச்சுட்டு நான் நின்னுறதா எலெக்ஷனுக்கு? அந்த அளவுக்கு நான் மூளைக்கிட்டு போய் எடுக்கிறேன். வெற்றி வாய்ப்பு முக்கியம். வெற்றி வாய்ப்பு வேற, பார்க்கறது வேற, ஓட்டு போடுறது. ஓகே, வெற்றி வாய்ப்பை அடைகிறதுங்கிறது அரசியல்ல ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ஸ்பாய்லரா சிலர் இருப்பாங்க, கண்டெஸ்ட் பண்ணி இன்னொரு கட்சியோட வெற்றியை பாதிக்கிறது, இல்லை கேம் சேஞ்சர் மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ வந்து டிடிவி தினகரனோ இல்லை விஜயோ அந்த மாதிரியான ஆட்களா இருக்கு. டிடிவி தினகரன் அது மாதிரி தான் ஒரு தடவை பண்ணார். பழனிசாமியை தோக்கடிக்கிறதுல அவருக்கு ஒரு காரணமா இருந்தார். விஜய் இன்னும் நிக்கவே இல்லைங்களே. என்னால தெரியும் அவர்கிட்ட எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? ஆட்டோ சங்கரை பார்க்க வந்த கூட்டம் மாதிரி ஒரு கூட்டமா இருந்ததுன்னா வந்து நிக்கிற கூட்டம். பிரிண்ட் வந்து ரீசெண்டா பிரிண்ட் ஊடகம் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. அதுல வந்து விஜய் தனியா நின்னா 23% வரைக்கும் ஓட்டு செக்யூர் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லை அது அவ்வளோ வரலன்னா கூட ஒரு 8 to 10%ங்கிறது எல்லாருமே பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்டேஜ். அந்த 8 to 10 அது வெற்றியை மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை மாற்றுவாங்க, அது மாற்றுவாங்க. இன்னொரு மாதத்துக்குள்ளார இன்னொரு கலவரம் ஒன்று நடக்க போகுது, வெயிட் பண்ணுங்க. பாஜகவினுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். இந்த கலவரத்து மூலமாக பகல்காம் கலவரத்துக்கு இது பண்ணி பீகார் எலெக்ஷனுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ கரூர் இது தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு கரூர் ரெடி பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் நெருங்கும் போது இன்னொரு கலவரம் ஒன்று நடக்கும், தயாராக இருக்கும். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி ஆகுது. தேவைக்க சைடில் டிஎம்கே தான் பண்ணுச்சுன்னு சொன்ன மாதிரி இது மறுபடியும் பாஜக சைடில் பண்ண ஒரு கான்ஸ்பிரசி தியரியை நோக்கி தானே போதும். அது என்னமோ தெரியாது, நீங்கள் சொன்ன ரைட்டாக தான். இப்படியெல்லாம் ஏற்றி விட்டாதான் சரியா வரும். மக்கள் யாருமே அதை ஏற்றுக்கலைங்களே. இன்னைக்கு என்னத்துக்கு உடனே வந்து ஏமா எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு வானதி சீனிவாசன், தமிழரசி, அண்ணாமலை இவங்கெல்லாம் என்னத்துக்கு வரிச்சு அப்புறம் ஏமாமாலி எல்லாம் என்னத்துக்கு வந்து விஜய்க்கு ஆதரவு வந்து நிற்கிறாங்க? பேசாமல் இருந்தா கூட மக்கள் நம்பி இருப்பாங்க, திமுக தான் பண்ணிச்சுன்னு. இதை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. வேற யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வரல. யூடியூபர்களையும் அந்த பாமக பாஜக ஆட்களை தவிர வேற யாருமே அவரை சப்போர்ட் பண்ணி வரலையே. அப்பயே தெரிஞ்சு போச்சு இல்லை அவர் யாருக்கிட்ட இருக்காரு, வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு. ஆனா களத்துல மக்கள் வந்து விஜய் மேல அவ்வளவு கோபத்தை வெளிப்படுத்தல. நிறைய பேர் விஜய்க்கு இன்னுமே ஆதரவா பேசுறாங்க. மக்கள் செல்வாக்கு பெருசா குறைஞ்ச மாதிரி இல்ல, அப்படிலாம் தான் சொல்லணும். இல்ல இப்போ ஜெயலலிதா ஆட்சி மேல ஒரு பெரிய விமர்சனங்கள் உண்டு, எம்ஜிஆர் ஆட்சி மேலையும் கடுமையான விமர்சனங்கள் உண்டு. ஆனா அந்த பொது இமேஜ், அதாவது காமன் இமேஜ்ங்கிறது அவங்க மேல ஒரு பாசிட்டிவ் இமேஜ் தானே கடைசி. என்ன வேணாலும் சொல்லிங்க, உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இல்ல நான் ஏன் பெர்ஸ்பெக்டிவ் கேட்கல, காமன் இப்போ கலைஞர் மேல இருந்த ஒரு வெறுப்பு வந்து மத்த 2 பேர் மேல பொதுமக்கள்கிட்ட. கலைஞர் மேல வெறுப்பு அந்த காலத்துல டிஜிட்டல் மீடியா இல்ல, பூரா பிரிண்ட் மீடியா 3% கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. சர்க்காரிய கமிஷன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் இந்த பிரிண்ட் மீடியாவோட கதி என்னாச்சு? அவங்களால் தூக்கி விடப்பட்ட புரட்சி தலைவி, புரட்சி தாய், அல்பமான ஒரு டான்ஸு வழக்கு, மிஞ்சி போனால் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு கீழே குறைவான வழக்கு, 6 மாதம் ஜெயில் போடுறேன். அதில் ஜெயிலுக்கு போயிடுச்சிருந்தாங்க. சர்க்காரிய கமிஷனுக்காக இன்னைக்கு உள்ள கலைஞர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல. 2G வழக்க போட்டீங்க, என்னாச்சு? அந்த ஜட்ஜி என்ன சொன்னார்? உக்காந்துக்கிட்டு இருக்க சாட்சி சொல்றது கூட ஒருத்தனையும் காணாங்க, இழுத்து மூடிட்டாங்க. என்னென்னவோ பண்ணீங்க. அன்னைக்கு பிரிண்ட் மீடியா தான் இருந்தது, இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா வந்துருச்சு. பாட்டுக்கு பாட்டு எடுக்கிறாங்க. நீங்கள் விஜய் ஆதரித்து பேசுனாங்க, அதை எதிர்த்து பேசுறதுக்கு 10 மீடியா இருக்கு. அதனால் இன்னைக்கு அந்த அளவுக்கு நீங்கள் மக்களை வந்து இந்த மீடியா வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட முடியாது. இந்த கருத்து கணிப்பு இன்னும் 1 மாதத்துக்கு கழிச்சு பாருங்கள், வேற வியாபாரம். இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் அவங்க கருத்து கணிப்பு எங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணுவாங்க? இந்த கருத்து கணிப்பு அடிப்படையில் தான் நாங்கள் வெற்றி அடைஞ்சோன்னு சொல்கிறதுக்கு தேர்தல். இப்போ ஏங்க ஞானேஷ்குமார் வந்து அனைத்து இவங்களை தேர்தல் ஆணையர்களெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டுருக்காரு டெல்லியில். என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறதுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கு. அங்கங்கிறத மக்கள் மத்தியில் பேசுவோம். தேர்தல் நேர்மையாக நடந்தால் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில் ஒரு இடத்தில் கூட பாஜகவுடைய சப்போர்ட்டர்களோ ஜெயிக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. மக்கள் ஆதரவு முழுக்க பாஜக இதராக தான் இருக்குது. தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் என்ன செய்வாருங்கிறத பார்க்க. தமிழக அரசியல் குறித்து பல விஷயத்தை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி.